மூணாவது சபை இது பெர்கமு சபை. பெர்கமு தானே? ஆமாம், பெர்கமு. அப்போ மொத்தத்திலே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை திறக்கணும்னா ஒரு வசனம். அது என்ன வசனம்? வெளிப்படுத்தின விசேஷம் 1:19. கரெக்டாக இருக்கும். அப்படிதானே? இப்போ எல்லாம் அப்படியே மனசில் ஆயிட்டு 2-3 வாரமாக தொடர்ந்து ஒன்றை சொல்லும்போது அது அப்படியே என்ன செய்யும், மனசுக்குள்ளே அப்படியே இருக்கும். ஒரு காலமாக என்ன செய்யாது, மறக்கவே மறக்காது அது. அப்போ முதல்ல அதில் என்ன போட்டிருக்கு? நீ கண்டவைகளையும். அப்போ கண்டவைகள் அப்படின்னா என்னது? அது நம்ம 1வது அதிகாரத்தில் இருக்க முழுசுமே யோவான் கண்டவைகள். இயேசு கிறிஸ்து அதில் இருக்குது, இந்த சிங்காசனத்தில் இருக்குது, அவரை சுற்றி இருக்கக்கூடிய வானவில், இதெல்லாமே அவர் கையில் இருந்த 7 நட்சத்திரம் எல்லாமே கண்டது. அப்போ அதுக்கு அடுத்தது இருக்கிறவைகள் என்னது அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே சொன்னோம் 2-3 அதிகாரங்களில் காணப்படுகிற 7 சபைகள். அந்த 7 சபைகளுமே அப்போ இருந்தவைகள். அந்த டைமில் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் எழுதும்போது இருந்த காரியங்கள் அந்த 7 சபைகளும். அதுக்கு அடுத்தது பார்த்தா 4வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் வரைக்கும் இனி சம்பவிக்க போகிறவைகள். அப்போ இனி பூமிக்கு என்ன சம்பவிக்கும், அது பூமிக்கு என்ன சம்பவிக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன சம்பவிக்கும், வானத்துக்கு என்ன சம்பவிக்கும், பரலோகத்துக்கு என்ன சம்பவிக்கும், அப்படிதானே? பார்த்தா மனித வாழ்வுக்கு என்ன சம்பவிக்கும், அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு என்ன சம்பவிக்கும், கள்ள தீர்க்கதரிசிக்கு என்ன சம்பவிக்கும், சாத்தானுக்கு என்ன சம்பவிக்கும், எல்லாமே தெளிவாக அதுக்கு அந்த 22வது அதிகாரம் வரைக்கும், 4வது அதிகாரத்திலேருந்து 22வது அதிகாரம் வரைக்கும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்போ இருக்கிறவைகள் அப்படின்னு சொன்னால் 7 சபைகள். 7 சபைகள்லையும் முதல் சபை 2வது அதிகாரத்தில் 1வது வசனம், 7வது 1லிருந்து 7 வரை. அப்படித்தானே? 7 வசனங்களில் தான் அந்த முதல் சபை சொல்லப்பட்டிருக்கு, எபேசு சபை. 2வது அதிகாரம் 8லிருந்து 11 வரைக்கும் சிமிர்னா. அதை பற்றி போன வாரம் இல்லை முந்தின வாரமா பார்த்தோம், அப்படித்தானே? அப்போ இந்த வாரம் பெர்கமு சபை, அது 2வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை. அப்போ எத்தனை வசனம்? 6 வசனம் தானே? 6 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சபை. ஆனால் 6 வருஷம் மட்டும் இல்லை, 6000 வருஷம் பேசினாலும் அந்த சபையை பற்றி நம்ம முழுசாக பேசி முடிக்க முடியாது. அந்த அளவு பயங்கரமான காரியங்கள் அதுக்குள்ளே உண்டு, ரகசியங்களும் மர்மங்களும் உண்டு. ஆனால் நம்ம என்னது, ஒரு நாளைக்கு ஒரு சபை வச்சு அப்படி 7 நாளைக்கும் இந்த 7 சபையும் போயிட்டோன்னா அப்படியே வரிசையாக அந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்துக்குள்ளே அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கலாம். இப்போ 22-3 அதிகாரங்களில் 7 சபைகளும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா 7 சபைகளுக்கு உள்ள தூதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் சொல்லியிருக்கு. 7 சபைகளுக்குள்ள ஒவ்வொரு சபைக்கும் சொல்லும் போதும் அந்த 7 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த சபையின் தூதனுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தூதன் யார் அப்படின்னு கேட்டால் வேத ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தூதனை ஏற்படுத்துவார், ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒரு தூதனை ஏற்படுத்துவார், ஒரு குடும்பத்துக்கு ஒரு தூதனை ஏற்படுத்த. இல்லை என்ன, எல்லா தூதன்மாரும் ஓடி போயிட்டாங்க. ஏன்னு சொன்னால் இங்கே நடக்கக்கூடிய கூத்துக்களை பார்த்துட்டு எல்லா தூதர்களும் ஆமாம் ஓடியே போயிட்டாங்க. அப்போ ஆனாலும் ஆண்டவர் செய்வார்ங்கிறதுக்கு வேதாகமத்து அடிப்படையில் நிறைய வசனங்கள் உண்டு ஒவ்வொரு காரியத்துக்கும். இப்போ ஒரு வீடை எடுத்துக்கிட்டால் ஒரு குழந்தை பிறந்தால் ஒரு தூதன் என்ன செய்வான், அப்படி அதை வழிகாட்டுக்கிற தூதர்கள் உண்டு. அதுபோல் ஒரு தூதன் என்ன செய்வான், ஒருத்தன் இங்கே இருக்கும்போது ஒருத்தன் இங்கே உள்ள மேட்டர்களை சொல்லி பரலோகத்துக்கு போவானான். அப்போ பரலோகத்தில் இருந்து அவன் இங்கே இறங்கி வரும்போது இவன் மேலே போவானான். அப்போ 2 தூதர்கள் எப்போவுமே ஒரு மனுஷனுக்கு உண்டுங்கிறத வேத ஆதாரத்தில் இப்படி நிரூபிக்க முடியும். அப்போ அதில் பார்க்கும்போது இது என்னது சொல்லியிருக்குன்னா, அந்த சபையின் தூதனுக்குன்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தூதன். அப்போ இதில் என்னென்னா, இதில் என்ன ஒரு காரியத்தையும் சொல்கிறாங்க. இப்போ பாதி பேருக்கு மேலே தூதர்களுக்கு தாண்டி சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தூதர்களுக்கு சொன்னது உண்மைதான், ஆனால் தூதர்களையும் தாண்டி என்ன ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு, சபையின் தூதர்கள் சொல்லப்படுறது சபையுடைய மெய்ப்பர்கள். என்னது, 5 விதமான ஊழியக்காரங்க உண்டு. ஆனாலும் அந்த சபையில் ஊழியன் மெய்ப்பன் யாரோ அவருக்கு என்னது ஒரு தூதங்கிற பேர் அந்த வேதாகமும் கொடுக்குது. அப்படின்னு சொன்னால் தூதனுக்கும் சொல்லப்பட்டிருக்கு, கூடால சேர்ந்து இந்த மெய்ப்பனுக்கும் அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வெறும் 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட தூதர்களுக்குன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கி 7000 சபை இல்லை 80,000 சபை இருந்தாலும் அவ்வளவு சபைகளோட மேய்ப்பர்களுக்கும் சேர்த்து அந்த விஷயம் என்னது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறது உண்மையா அவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு நம்ம பார்த்தா, இன்றைக்கி 2க்கும் ஒரு எலெக்ஷன் வச்சா நம்முடைய ஓட்டெல்லாம் யாருக்கு அப்படின்னு சொன்னால் அது மேய்ப்பர்களுக்கும் சேர்த்து தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எத்தனையோ வேத இதுகளை நம்ம ஆராய்ச்சி பண்ணி 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 பார்க்கும்போது தூதர்களுக்கு சொன்னது சரிதான். ஆனால் அதுபோல் கூடால இருக்கக்கூடிய யாருக்கும் சொல்லியிருக்கு, இந்த ஊழியக்காரங்களுக்கு இந்த மேய்ப்பர்களுக்கும் சேர்த்து தான் அந்த என்னது சொல்லியிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பெர்கமு, இப்போ நம்ம பழைய 2 போட்டு தொடங்கன்னா திரும்ப என்னது பெர்கமுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னன்னா உலகத்தோடு திருமணம். என்னது கூட இது பரிசுத்த மணவாட்டி சபை தான், இயேசு கிறிஸ்துவோடைய மணிவாட்டி சபை தான் இது. ஆனால் இது எங்கே கல்யாணம் பண்ணியிருந்தது? இந்த சபை உலகத்தோடு கல்யாணம், பழைய பாரம்பரியங்களை விட்டு என்ன தெய்வத்துக்கிட்ட என்ன செய்யலை வராத ஒரு சபை. அந்த சபையை பற்றி தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத வரிசையாக பார்க்க போகிறப்ப, உலகத்தோட கல்யாணங்கிறது ஒரு கரைபடைந்த கல்யாணம். என்ன கல்யாணம்? நம்ம வேதாகமத்தை எடுத்து பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் சரி உலகத்தோடு நம்ம கல்யாணம் பண்ணுறதுங்கிறது உலகத்தின் அதிபதி யார் தான்? சாத்தான தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், அதை உலகத்தின் அதிபதினாலே சாத்தான் தான். அப்போ இயேசுவே சொன்னார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னோடு பங்கு இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு காலம்
போப்பாலே சாத்தானே போ, எனக்கு பின்னாலே போ சாத்தானேன்னு சொன்ன இயேசு ஒரு தடவை கூட இந்த உலகத்தை விட்டு ஒளிஞ்சு போ சாத்தானேன்னு சொன்னதே கிடையாது. ஏன் சொல்ல மாட்டார் அவரு? அவருக்கு தெரியும் இந்த சாத்தான்னு சொல்லப்படுறவன் அவன் இந்த உலகத்தை விட்டு போகவே முடியாது, போக மாட்டான். அவன் எப்போ போவான்னா கடைசியில் அந்த அக்கினி கடலில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படும் போது அந்த சாத்தானிய சக்தி என்ன செய்யும்? வெளியே போகும். அப்போ அது வரைக்கும் அதனால தான் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து நின்றுக்கிட்டு என்னை சாஸ்திராங்கமாக விழுந்து அந்த உலகத்தை முழுசும் தானேங்கிறான். யாருக்கு? அப்போ சொந்த உலகம் யாருக்கு? இயேசுவுக்கு, அவனுக்கா? அவன் தெளிவாக சொல்கிறான், உலகத்தை முழுவதும் என்ன செய்கிறான்? உனக்கு உமக்கு தருகிறேன். அப்படியுமே ஆண்டவர் நீ இந்த உலகத்தை விட்டு நாசமாப்பா சாத்தான், எங்கே பாசம் மாதிரி சொல்லுவாங்க, நாங்கள் பாட்டிலுக்குள்ளே தூக்கி அடைச்சி வச்சுட்டோம் சாத்தானை. நம்ம சில சாத்தானெல்லாம் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இந்த சாத்தானை நினைச்சிட்டு தூக்கி வச்சு அடைச்சிருக்கோம். இப்படியெல்லாம் பயங்கர பிரசங்கம். அப்படியே சொன்ன ஆண்டவர் சொன்னார், ஒருத்தர் இன்னைக்கு ஒரு பிசாசை விரட்டினாலும் சரி, திரும்பவும் இவன் பழைய இடத்துக்குள்ளே போனான் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் தன்னை விட 7 விதமான அதிகமான கூட்டிக்கொண்டு என்ன செய்யுமா? திரும்ப வரோம். அது திரும்ப வரோம். அந்த அசுத்தாவி வந்து ஒரு நாளுமே நம்ம இப்போ பரிசுத்தவான இருக்கும்போது என்ன செய்யலாம்? என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அதை கூட்டிகிட்டு எனக்கு தெரிஞ்ச பாசு ஒருத்தர் சில வடைக்கு போனாங்க, கண்ட கண்ட விக்கிரகத்தை வாரி கொண்டு எங்கே போடணும்? கடலுக்குள்ளேயும் அந்த ஆற்றுக்குள்ளேயும் போட்டு வரணும். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. அப்போ அது என்னன்னா, அது ஆண்டவர் சொன்ன விஷயம் கிடையாது. சொல்லியிருக்காரா எங்கேயாவது விக்கிரகத்தை வாரி கொண்டு தண்ணிக்குள்ளே போடும் இல்லை கடலுக்குள்ளே போடுன்னு சொல்லியிருக்காரா? இல்லை, அதை கடிந்து நீ என்ன செய்யணும்? ஜபிக்கணும். நீ வந்து அதை தூக்கிட்டு தொடும்போது உனக்கு அதுக்கு வல்லமாக அது தாக்காது. அது என்னன்னா, பரிசுத்தவானா இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னைக்காவது நீ மனுஷர் இதில் அதாவது எவ்வளவு பெரிய பாஸ்டராக இருந்தாலும் ஒரு நாள் மாமிச இச்சைப்படி ஒரு காரியம் நடக்கும்போது அவன் என்ன செய்திருவான்? வந்து உள்ள நுழைஞ்சிருவான். சாத்தானே வந்து அதாவது ஜபத்தில் தள்ளுகிற சக்தி மட்டும்தான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர அவன் இந்த உலகத்தை விட்டு விரட்டுகிற சக்தி யாருக்கு கொடுக்கப்படலை? மனிதர்களுக்கும் கொடுக்கப்படலை, தூதர்களுக்கும் கொடுக்கப்படலை. தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரே ஒரு தூதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எடுத்து கடைசி காலங்கள் 1000 வருஷம் தூக்கி வருதவர் என்ன செய்யறான்? கட்டி வைக்கிறான். அந்த 1000 வருஷம் கட்டி வைக்கிற அந்த ஒற்றை ஒரு தூதனுக்கு மட்டும்தான் அவனை பிடிச்சி கட்டக்கூடிய தூரம் கொடுத்துருக்கே தவிர இயேசு வேற எந்த தூதனுக்கும் என்ன செய்யலை? கொடுக்கப்படலை. அப்படி கொடுக்கப்படாததுனால தான் அந்த மோசேக்கு உடலை குறிஞ்சி சண்டை போட்டு வந்தான் சாத்தான். என்ன சொன்னான்? சண்டை போட்டான். வந்த உடனே என்ன சண்டை போட்டான்? அந்த உடலுக்காக பிரச்சனை பண்ணுறான். பிரச்சனை பண்ணும்போது அவன் அந்த மிகாவேல் தூதன் ஒரு காரியம் தான் சொன்னான். என்ன சொன்னான்? சாத்தானே, உன்னை கர்த்தர் கடிந்து கொள்வாராக. அவன்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கோ அவனை விரட்டி தள்ளதுக்கோ யாரு போல? அவனும் பலமுள்ள தூதன் தான், இவனை மாதிரி சேமான தூதன் தான். ஆனால் அவன் ஒற்றை வார்த்தை தான் சொன்னான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சாத்தானே. ஏன்னு சொன்னா அந்த டைமில் அவனை விரட்ட முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியும். அவனை விரட்டவே முடியாது. விரட்ட முடியாது அப்படின்னு சொன்னால் அவன் நியாயமாக வந்து நிற்கிறான். அவன் வந்து நின்ன காரியம் நியாயமானது. ஏன்னு சொன்னால் அவன் என்ன கேட்க வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் பரலோகத்துக்கும் இந்த மோசையை நீர் கொண்டு போகிறா தகுதியானவனா? அதுதான் அவனுடைய கேள்வி. யோபுவை பற்றி பேசுறதுக்கு யார்கிட்ட போய் நிற்பான்? தேவனுக்கிட்ட போய் நிற்கிறதுக்கு ஒரு அதாவது அவனுக்கு ஃபுல் பவர் உண்டு. அவன் நிற்கிறான். அதே போல் திரும்ப வந்து நிற்கிறான். அந்த மோசைக்கு உடலை கொடுத்து ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு வந்து நிற்கிறான். அவன் சொன்னது கரெக்டான சம்பவம். என்னன்னு சொன்னா பரலோகத்துக்கு மோசை போனோம்னா சில விஷயங்கள் அங்கே இருக்கு. அவன் செய்த தப்புகள் நிறைய. ஒருத்தனை என்ன செய்தான்? எகிப்தில் உள்ளவன ஒருத்தனை கொலை செய்து அவன் ஆளு கையில் மம்பட்டியும் கிடையாது கரண்டியும் கிடையாது பூத்திட்டு வெளியே வந்துட்டான். ரெண்டாவது நீ பேசுன்னு சொன்ன கண்மலையிட்ட போய் என்ன செய்தான்? கையில் கம்பு இருந்தவன அடி. ஆண்டவர் கொடுத்த ஆண்டவருக்கு கைனாலே வாங்கக்கூடிய கற்பலை என்னது? எப்படிப்பட்ட கற்பலை? ஒரு கோவம் வந்தோன்னா அடிச்சு உடைக்கதா துக்குநூறாக்கி போட்டான். இப்போ அதுக்கு பிறகு மன்னா பாத்திரத்துக்குள்ள வச்ச கற்பலை வந்து ஒரிஜினல் கற்பகை கிடையாது. ரெண்டாவது அது டூப்ளிகேட். அப்போ பாருங்க, ஒரிஜினல் ஐட்டங்களே அவன் உடச்சு விட்டான். அப்போ இப்படிப்பட்ட பாவங்களை செய்ததுனால தான் சாத்தான் வந்து அவன் செத்த உடனே என்ன செய்தான்? நீர் சொல்லலாம் இவன் எங்கே போறான், எங்கே என்ன செய்ய போடுறது. அப்போ அவன் அதான் சொல்றான், உடனே தானே அவனால் விரட்டி தள்ள முடிஞ்சிருக்கும். ஆனால் அவ்வளவு பெரிய தூதன் மிகாவேல் தூதன் 1,80,000 பேரை ஒரே நேரத்தில் எப்படிப்பட்டவன்? சம்காரம் பண்ணின தூதன் தான் மிகாவேல் தூதன். ஆனால் சாத்தானும் என்ன சொல்றான்? கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. நீ போய் சும்மா அவனை விரட்டுற வேலையெல்லாம் அது விரட்டுறதுக்கு சில காரியங்கள் உண்டு. அது இந்த காரியங்கள் இருந்தால் மட்டும்தான் விரட்ட முடியும். ஆனாலும் விரட்டிட்டு நம்ம பயங்கரமாட்ட நம்ம விரட்டிட்டோம்னு இருந்தோம்னு சொன்னால் பழைய லெவலுக்கு நம்ம திரும்ப போகும்போது நம்ம வீட்டுக்குள்ள அவன் பூந்து வருவான். அதுதான் இயேசு கிறிஸ்துவே சொன்னார். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இந்த சபை என்ன செய்யுதுன்னா பழைய விஷயத்துக்குள்ள போச்சு. இவன் திருந்தி அதாவது ஆண்டவருடைய கர்த்தருடைய போதனைகளை பவுல் மூலமாகவும் மற்ற அப்போஸ்தலர் மூலமாகவும் தெரிந்து கொண்ட இந்த சபை தான் என்ன நடந்தது அப்படின்னா கரைபடிந்த கல்யாணம். யார் கூட? உலகத்துக்கு கூட கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கூட சேர்ந்ததுனால அது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னால் கேரளாவில் ஒரு கல்யாணம் நடந்தது. மலங்கர கத்தோலிக்கர் கேள்விப்பட்டிருக்கலாம். அங்கே ஒரு கல்யாணம் நடந்தது. அப்போ கல்யாணம்னா என்னன்னா வருவாங்க, அந்த ஃபோட்டோ பிடிப்பாங்க, இதெல்லாமே கறங்கி அந்த கல்யாணம் பண்ண 2 பேரும் அப்படி ஒரு கறங்கி வருவாங்க. அப்போ இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கும்போது என்னது புருஷன் கட்டிட்டு போகக்கூடிய அந்த பெண்ணு புருஷனும் சேர்ந்து வீட்டுக்கு போகக்கூடிய கார் என்ன ஆகி போச்சு? அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் யாரும் நிறைஞ்சாச்சு. என்ன ஆகி போச்சு? வீட்டுக்கு போகிறவங்க எல்லாம் புருஷனுக்கு குடும்பக்காரங்க தான் அந்த வண்டியில் ஏறணும், அப்படிதானே? அப்போ என்ன எல்லாருமே அங்கே இருந்தவங்க எல்லாருமே அக்காளுக்கு பிள்ளைகள் தங்கச்சி பிள்ளைகள் எல்லாமே யாரும் ஃபுல் ஆகியாச்சு. இப்போ புருஷனும் அந்த கல்யாணம் பண்ண மணவாளனும் மணவாட்டி நினச்சி அவன் நேராக போகும்போது வண்டியை சுமோ அதில் அவர் மணவாளன் யாரையாச்சு உள்ள இவன் யாருக்கு இடம் இல்லை. அப்போ இடம் இல்லைன்னா அங்கே என்ன நடந்ததுன்னா உடனே தானே என்ன சொன்னாங்க? அந்த பிள்ளை உள்ளே இருந்த ஒரு சின்ன பிள்ளைய பார்த்து நீ வந்து வெளியே இறங்கி போமா
அப்படின்னு சொன்னோட அந்த பிள்ளைக்கு அம்மாவுக்கு என்னது, என் பிள்ளை மட்டும் வெளியே போகணுமா, ஏன் உன் பிள்ளை அக்கா தங்கச்சிக்குள்ள அடி வந்துட்டு உன் பிள்ளை வெளியே போகக்கூடாதா, என் பிள்ளைய நீ எதுக்கு வெளியே போச்சுல்ல அப்படின்னு வந்த உடனே அப்போ இவன் என்ன மனவாட்டி அழகா சொன்னான். என்ன சொன்னான்னா, இதெல்லாம் ஒரு என்னது, ஒரு ஃபார்மாலிட்டி தான். புருஷனும் மனைவியும் சேர்ந்து தான் போகணுங்கிறது என்னது, ஒரு ஃபார்மாலிட்டி தான். நம்ம என்ன செய்யலாம், நான் அந்த காரில், நான் அங்கேருந்து வந்தோம் இல்லையா, எந்த கார் அந்த காரில் வரேன், நீங்கள் இந்த காரில் போங்க, முதல்ல என்ன செய்யுங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம அங்கே போவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆக ஒரு 6-7 கிலோமீட்டரு போகணும். அப்போ காரில் புருஷன், மணவாட்டி எந்த காரு, 2வது கார். அப்போ 2 பேரும் இப்படி போகிறாங்க. போன போக்கில் அங்கே போகும்போது இடம் போய் சேர்ந்தாச்சு. யார், புருஷனுடைய கார் அங்கே போய் சேர்ந்தாச்சு. பொண்ணுக்கு காரம் என்ன செய்யலை, வரல. வந்த உடனே நினச்சாங்க ஒருவேளை வண்டியில் உள்ள ஒரு டயர் பஞ்சர் ஆகிருக்குமோ, அதனால டயரு ஆமாம் அது பஞ்சர் ஓட்டிட்டு வருவாங்களா இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆயிருக்குமா இருக்குன்னு பார்த்தாங்க. சரி, ஒரு டயர் பஞ்சர் ஓட்டி நேரம் போச்சு. 2 டயர் வரல பஞ்சர் ஆகிருக்குமோ, 2ம் போச்சு. இப்போ 4 டயர் பஞ்சர் ஓட்டி நேரம் என்ன ஆகி போச்சு. போயிட்டு மணவாட்டியோடைய வண்டி என்ன செய்யலை, வரல. அப்போ எங்கள் குளத்துக்குள்ளே என்ன கொண்டு சரிச்சு நான் டிரைவர் அப்படின்ட்டு குளத்தை சுற்றி பார்த்தாங்க. எங்கே இல்லாமல் உண்டு, எல்லா இடமும் பார்த்தாங்க. வண்டி என்ன இல்லை, டிரைவரை மறிக்கல ஒன்றில், வண்டி எங்கே போயிட்டு எங்கே போச்சுன்னே தெரியாது. அதை மட்டும் கேஸ் கொடுத்தாங்க. அப்போ கேஸ் கொடுத்தோன்னே போலீஸ் என்ன செய்து, வலை வீசி தேடிச்சு. ஆனால் அங்கே உள்ள கேரளா போலீஸ் வலை வீசின மாதிரி இருக்கும். வீசி என்ன செய்துட்டாங்க, ஆளை கொண்டு கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் அந்த எர்ணாகுளத்து லாட்ஜில் அவளுடைய பழைய காதலனும் அவளும் ஒரே வண்டி. கரைபடைந்த கல்யாணம். என்னது, பழைய ஆளையும் உடையல, புதிய ஆளையும் உடையல. இவளுக்கு மரியாதை என்ன செய்திருக்கலாம், பழைய ஆளு கூட போனால் அப்படியே போயிருக்கலாம், அது பிரச்சனை இருந்திருக்காது. புதுசாக ஒருத்தனை வேணாம்னு ஆசைப்பட்டு இப்போ கரைபடிந்த கல்யாணம் எப்படி ஆகி போச்சு, அவனும் வேணாம். கரைபடிந்த மணவாட்டியாடு யார் இருக்கா, பெருகம சபை. அப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. நம்ம ஒரு காரியங்களை வந்துட்டோம்னா பழையதை என்ன செய்யணும், ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயம் மறந்துடணும். பழைய கெட்ட வார்த்தைகள் பேசுறதை விட்டுறணும், பழைய காரியங்கள் விட்டுறணும். அந்த தேவனுடைய அடியாள் சொல்றதெல்லாம் இதெல்லாம் சாதாரண மேட்டர். அதெல்லாம் என்ன செய்யணும், விட்டா மட்டும்தான் ஆண்டவர் என்ன செய்வார், ஆசீர்வாதங்களை தருவார். நடந்தக்கூடிய இந்த பெர்கமு சபை உலகத்தோட என்ன செய்துட்டு சரியான கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்ன செய்யலாங்கிறத பார்த்தா, அந்த சபை எங்கே இருந்ததுன்னா எபேசு சிமிர்னா, முதல் சொன்ன 2 சபைக்கு பக்கத்தில் இருந்த சபை இது. இந்த சபை சரி, இது என்ன செய்ததுன்னா, இங்கே இதில் என்ன பிரச்சனை அங்கே இருந்ததுன்னா, இந்த திபேரியு சீசன் அப்படின்னு சொல்கிறவன் தான் இந்த ரோம பேரரசர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அங்கே ராஜாவாக இருந்த இவன்கிட்ட அனுமதி கேட்டு தான் அவர் சிலுவையில் அறைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இருந்த திபேரியு சீசன். அப்போ இந்த ரோம சாம்ராஜ்யத்தை, கிரேக்க சாம்ராஜ்யத்தை முறியடித்து அவரை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொன்னால் அகஸ்து சீசர். அப்போ அகஸ்து சீசர் தான் முதல்ல 7 சாம்ராஜ்யங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அப்படிதானே, என்ன சாம்ராஜ்யம் இல்லை இருந்தது என்னது, பாபில், அதெல்லாம் மறந்துருக்கோம். அப்படிதானே, பாபிலோன் சாம்ராஜ்யம், மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், ஆமாம் கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், அப்படி வரிசையாக எல்லா சாம்ராஜ்யம், அந்தி கிறிஸ்து சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சி, அப்படி 7 சாம்ராஜ்யங்கள் உண்டு. அதில் முதல் சாம்ராஜ்யம், 2 சாம்ராஜ்யம், 3வது சாம்ராஜ்யம் மட்டும் 4வது சாம்ராஜ்யமாக வர்றது தான் கிரேக்க சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தை அடித்து தூள் பண்ணிட்டு இந்த ராஜா என்ன செய்யணும், அகஸ்து சீசர்ங்கிறவன் ரோம சாம்ராஜ்யத்தை நிறுவுறான். ரோம சாம்ராஜ்யம் நிறுவன அந்த டைமில் தான் அதுக்குள்ளே தான் இயேசு கிறிஸ்து வராரு. இயேசு கிறிஸ்து எப்போ வராரு அப்படின்னு சொன்னால், அந்த 27 வருஷம், அவனுடைய 27வது வருஷத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஆனால் இவருக்கு 14வது வயசு, இயேசு கிறிஸ்துக்கு கரெக்டாக 14வது வயசு ஆகும்போது இந்த அகஸ்து சீசர் என்ன செய்கிறான், செத்து போயிடுறான். அப்போ அவன் செத்து போன பிறகு 2வது இவர் சிலுவையில் அறையும்போது இருந்த ஆள் தான் திபேரியு சீசர். இவனுக்கு மகன் திபேரியு சீசர் ஆட்சி செய்கிறான். ஆனால் இந்த திபேரியு சீசர், அந்த அகஸ்து சீசர் உயிரோட இருக்கும்போதே அவனுக்கு ஆலயங்கள் எழுப்பப்பட்டது. என்னது, கோயில்கள் அவனுக்கு எழுப்பப்பட்டது. அந்த கோயில்கள் எல்லாம் எங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பெர்கமு சபையில் இருந்தது. அப்போ இந்த பெர்கமு சபையில் இருந்ததுனால தான் ஆண்டவர் இந்த சபைக்கு மேலே நீ எனது கரைபடிந்த மணவாட்டிக்கிறவர் சொல்றாரு. அப்போ அதில் என்னதெல்லாம் இருந்ததுன்னா, அங்கே தேவதைகளுக்கு ஆலயம் இருந்தது. என்ன தேவதைகள்னா, சிஎஸ் தேவதை, அதினா தேவதை, அந்த மாதிரிப்பட்ட பெண் தேவதைகளுக்கு அங்கே ஆலயம் இருந்தது. பெரிய லைப்ரரி. இப்போ பார்த்தாலும் சரி சொல்லுவாங்க, அந்த 2 லட்சம் புஸ்தகத்தை அந்த டைமில் ஒரே இடத்துல வைக்கக்கூடிய ஒரே பெரிய லைப்ரரி, நூலகம், படிப்பகம் இருந்தது இங்கே தான் இந்த சபையில். அந்த பெர்கமு சபை இருந்த அதே இடத்துல. அதில் பார்த்தாக்கே கீழே பயங்கரமான பல்கலைக்கழகங்கள். அந்த கிளியோபட்ரான்னு சொல்லுவாங்க, கிளியோபட்ராவுக்கு பரிசு கொண்டு கொடுத்த மார்க் ஆண்டனி, அதெல்லாம் பெரிய பாடங்கள், சரித்திரங்கள். அந்த பரிசு கொடுத்த புஸ்தகங்களெல்லாம் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருந்தது. அப்போ இப்படிப்பட்ட பெரிய ஒரு இடம். அதில் ஆண்டவர் தெளிவாக அந்த இடத்த சொல்கிறாரு. வெளிப்படுத்தல் 2:13 வாசிங்க. அது ரெண்டாவது வாசிக்கலாம். முதல்ல என்ன படுறது, சாத்தானுடைய சிங்காசனம் இருந்த இடம் எது. அப்போ சாத்தானுடைய சிங்காசனம்னா ஒன்று, அது சீசர்களுக்கு என்னது இருந்தது, இங்கே அந்த இடத்துல ஆலயம் இருந்தது. இந்த தேவதைகளுக்கு ஆலயம் இருந்தது. அடுத்தது பார்த்தா ஆஸ்கியோபியஸ் என்று சொல்லக்கூடிய பாம்புக்கு ஆலயம் இருந்தது. என்ன பாம்பு, ஆஸ்கியோபியஸ் சொல்லக்கூடிய பாம்பு, வலுசர்ப்பத்துக்கு என்னது இருந்தது, வலுசர்ப்பம். வேதாகமத்தை எடுத்து பார்க்கும்போது வலுசர்ப்பம்னா என்னது, முதல் வலுசர்ப்பமே அது பிசாசு தானே. வலுசர்ப்பம் இந்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எடுத்து பார்த்தாலும் வலுசர்ப்பம் அதுதான், பிசாசு தான். ஆதியாகமத்தில் எடுத்து பார்த்தாலும் வலுசர்ப்பம் யாரு, சர்ப்பம் சாத்தான் தான். அப்போ சாத்தானாட்டு இருந்தது. அப்போ பார்த்தா 2 பேர், இந்த வேதாகமத்தில் பார்த்தா 2 பெரிய சாபங்கள் வாங்கினது 2 பேர் தான்.
யாரெல்லாம் சாத்தான அந்த கிறிஸ்துவமா சாபம் வாங்கினது? ஒன்று பாம்பு சாபம் வாங்குச்சு. என்ன பாம்பு வாங்குச்சு? இந்த பாம்பு வந்து ஊர்ந்து போகலை. முதல்ல எப்படி போகலை? ஊர்ந்து போனது கிடையாது. இது வந்து கை கால் எல்லாமே இருந்தது இதுக்கு. இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இது வந்து பழத்தை பறித்து தின்னக்கூடியது. அப்போ இது பழத்தை பறித்து தின்ன இதுக்கு வந்து தெளிவுகள் எல்லாம் வேதாகமத்தில் நம்ம கொடுக்கப்படலை. ஏன் கொடுக்கப்படலைன்னா, இந்த வேதாகமத்தில் இதுக்கு மேலே கொடுத்தா மனித மூளைகளை என்ன செய்யாது, தாங்காது. இதில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தோரா புஸ்தகத்தில் இருக்குது. அப்போ தோரா புஸ்தகத்தை எல்லாருக்கும் கிடைக்காது. இது வந்து இப்போவுமே எருசலேம் ஆலயத்தில் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆளுக்கு உயரத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகம் தான். என்னது? அதில் உள்ள காரியங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த தோரா புஸ்தகத்திலாம் தெளிவுகள், இதுக்குள்ள தெளிவுகள் எல்லாம் என்னது, பாம்பு எப்படி இருந்தது உள்ளதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் பைபிள் காலேஜுகள் படிக்கும்போது இதை தெளிவாக சொல்லி தருவாங்க. அப்போ அதில் வந்ததுன்னா இது எதுக்கு வந்தது? பழத்தை பறிச்சு தின்னதுக்காக தான் இது வந்தது. அப்போ அக்கா இருந்த இருப்பை கண்டு இதுக்கு மேலே என்னது, அப்போ அதுக்கு மேலே சாத்தான் இறச்சி, இதுக்கு மேலே என்ன ஆச்சு, பாம்புக்கு மேலே சாத்தான் ஏறினான். இவனுக்கு என்னது, அக்கா இருந்த எலும்பை பார்த்துட்டு டக்குனு என்ன ஆகி போச்சு? ஆமாம், கொடுத்த உடனே தானே ஒரு சாபம் விடுறாரு ஆண்டவர். வந்து பார்த்துட்டு என்ன செய்யாரு? நீ உன் வயிற்றால் நகர்வாய். சரி, நகர்வாய்ன்னு சொன்னதோட விடல, அவர் மண்ணை தின்பாயின்னு சொல்கிறார். சரி, மண்ணை தின்பாய்னா இந்த உலகத்தில் மண்ணை திங்கிற உயிர் ஏதாவது உயிரோடு இருக்க முடியுமா? அடுத்தது பாம்பு மண்ணை தின்னுமா? தின்னாது. மண்ணை தின்னா ஒரு உயிரம், அது உயிர் வாழவே முடியாது. இல்லைன்னா ஒருவேளை ஒரு நாள் வாழ்ந்துடலாம். அதுக்கு மேலே மண்ணை தின்னுங்கிற ஒரு உயிரினம் என்ன செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னது என்னன்னா, மண்ணோட மண்ணாடு நீ உருண்டு தான் என்ன செய்வா, உனக்கு கையும் இருக்காது காலம் இருக்காது ஒன்றும் இருக்காது, நீ மண்ணோட மண்ணாக தான் நீ உருண்டு அதை சார்ந்து தான் நீ வாழ்வாய் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னார். அதுபோல் ரெண்டாவது ஒரு ஆள் சபிக்கப்பட்டான். அது யார் அப்படின்னு கேட்டால், ஆதியாகமம் 16:12 வாசிங்க. துஷ்ட மனுஷன் யாரு? இஸ்மவேலை சொல்லியிருக்கு. இஸ்மவேல் யாரு? ஆபிரகாமுடைய பையன். அப்போ அவனை சொல்லியிருக்கு. இன்னைக்கு பாருங்க, அவனும் அவ்வளோ துஷ்டம் தான். இந்த பாம்பு போய் எப்படி சாபம் வாங்குச்சோ அதுபோல் இந்த இஸ்மவேலுக்கும் சாபம் தேவன் கொடுக்குறார். அப்போ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்குகிற இடமாக இது தெரிந்தது. அது எப்படி சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவுக்கு பிறகு 314வது வருஷத்தில் தான் யார், அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து இயேசு கிறிஸ்துவுடைய எல்லா சீசர்களையும் அறுத்து கொலை செய்த ரோம கூட்டம். யார? ரோம கூட்டம் முதல்ல யாரை தேடுறாங்க? இயேசு கிறிஸ்துவை திரும்ப தேட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, 314 வருஷம் கழிச்சு தான் ரோமர்கள் இயேசுவை அறியறாங்க. அது வரைக்கும் ஒரு 11 ராஜாக்கள் பயங்கரமான கொலைகளை செய்கிறாங்க. ஒரு ராஜா மட்டும் என்ன செய்யறான்? கான்ஸ்டான்ட்ங்கிற ராஜா அந்த அந்தப்புறத்தில் இருக்கும்போது ஏகப்பட்ட ஜனங்கள் வந்து அங்கே என்ன செய்கிறாங்க, ஏகப்பட்ட படை வீரர்கள் இவனுக்கு நாட்டை நோக்கி வரும்போது இவன் பயப்படுறான். எப்படியாவது நம்மளை கொண்டு போட்டு போயிடுவாங்களேன்னு பயப்பட்டதுனால அந்த இடத்துல நின்று அவன் அந்த சோகமாக சங்கடமாகிட்டு இருக்கும்போது ஒரு தரிசனத்தை காட்டுறான். நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு போனால் எதிர்த்து வரக்கூடிய எல்லாரும் ஓடி போயிடுவான் அப்படின்னு காட்டுறான். கண்ட உடனேயே இவன் மற்ற படை வீரர்கள்ட்ட எல்லாம் சொல்கிறான், நீங்கள் வாளோ ஈட்டியோ ஒன்று கொண்டு போனால் என்ன செய்யணும், சிலுவையை மட்டும் எடுத்து நீங்கள் போனால் போதும், பார்ப்போம் என்ன நடக்கும்னு சம்பவிக்கும் பார்ப்போம் அப்படின்னு. அப்போ போகும்போது இவங்க போன உடனே அவங்க எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. அதனால் அப்போ இப்படி ஒரு தெய்வம் உண்டுங்கிறதுனால இவன் என்ன செய்தான், கான்ஸ்டன்டைன் தேவனை ஏற்றுக்கொள்கிறான். முதல்ல இயேசு கிறிஸ்து மரித்து 314வது வருஷம் கழிச்சு தான் தேவனை ஏற்றுக்கொள்கிறான். அதுக்கு பிறகு தான் அவனும் ஞானஸ்நானம் சாகும்போது அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் இந்த செமிர்னா சபையில் தான் இது தொடங்குது இந்த விஷயம். ஏன்னா வரிசையாக இது பாதிப்பு எந்த சபைக்கு வந்தது? பெர்கமு சபைக்கு வந்தது. அப்போ இதை இவன் என்ன செய்தான்னா, இந்த கிறிஸ்தவர்களையும் அவனுடைய ரோமர்களையும் ஒன்றுக்கொன்னா இணைத்தான். ஆனால் இணைத்தது மட்டும் இல்லை, அவன் இணைத்து தான் எதை கொண்டு வந்தான்? சிலை வழிபாடுகளை கொண்டு வந்தான். சிலை வழிபாடுகளை இன்றைக்கு அவங்க விடலை. அதுபோல் நம்மளாலே ஒரு விஷயத்தை விட முடியல. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர்கள் கொண்டு வந்த விஷயம், அதனால் பைபிளில் சொல்லப்படாத விஷயம், அதுவும் அவங்க கொண்டு வந்தது தான். அவங்க எப்படி சிலைகள் கொண்டு வந்தது மட்டும் இல்லை, கழுத்தில் குருசி போடுறது, அந்த அவஸ்தை கொடுக்கறது, அதெல்லாம் வந்து எல்லா வரிசையாக தான் அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த கான்ஸ்டான்டைனுக்கு பிறகு தான் அவங்க கொண்டு வந்தாங்க. என்ன ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்தாங்க என்னன்னா, அவர்களுடைய தெய்வமான சூரிய கடவுளின் பிறந்த நாள் டிசம்பர் 25. எத்தனை? டிசம்பர் 25 என்னது? ரோமர்களின் கடவுளான சூரிய கடவுளுடைய பிறந்த நாள். அதை இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களும் அவங்களும் கலந்த உடனே டிசம்பர் 25 யாருக்கு பிறந்த நாளாக மாறுச்சு? இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாளாக மாறுச்சு. இன்றைக்கி பெந்தேகோஸ்துக்காரங்களாலையும் என்ன செய்ய முடியலை, விட முடியாது. நம்ம எங்கேயும் சொல்ல மாட்டோம். ஏன்னா அது ஒரு இதாகி போச்சு. அப்போ அது ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்த விஷயம். ஆனால் உண்மையான சரியான சத்தியம் அறிந்த சபைகள் வந்து டிசம்பர் 25 நினைச்ச மாட்டாங்க, கொண்டாட மாட்டாங்க. அதுபோல் அதை ஈஸ்டரையும் வந்து இந்த நாள் தாண்டிட்டு உள்ளது. தேவன் செய்தார், பிறந்தார், எல்லாமே உண்மைதான். ஆனால் டிசம்பர் 25 இல்லைங்கிறது எந்த இடத்துல எவிடன்ஸோட என்ன செய்ய முடியும், நிரூபிக்க முடியும். இல்லை, லூக்கா சொன்ன 1-2 விஷயங்களை வச்சு அந்த காலம் எப்படி இருந்ததுங்கிறத வச்சு தான் என்ன பண்ணியிருக்கோம். இப்போ சரி, ஓகே, அப்போ அந்த நாட்களில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் தெளிவாக யார் கொண்டு வந்தா? ரோமர்கள் தான் உள்ளே கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை இந்த பெர்கமு சபைக்குள்ளே என்ன செய்திருந்தது, நடந்துட்டு இருந்தது. அதுக்கு பிறகு தான் கிறிஸ்துவுக்கு பின் 300வது வருஷத்துல என்ன செய்கிறாங்க, மரித்தவர்களுக்கு ஜெபம் செய்யலாங்கிற ஒரு திட்டம் அங்கே வருது. அது ரோமில் தான் வருது.
ரோம ராஜாக்களுடைய இதப்படி போப்பு என்ன செய்கிறாரு, அதுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 305 சிலுவை களத்தில் என்ன செய்யலாம், போடணும் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தா புனிதர்களுக்கு 375 வருஷத்துல புனிதர்களுக்கு ஆராதனை. புனிதர்களுக்கு எல்லாம் இப்போ நிறைய வருதுன்னா கோடான கோடி புனிதர்கள், இவங்களுக்கு ஆராதனை வருது. அதுக்கு பிறகு தான் திருப்பலிங்கிற சொல்கிறது, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பலி. அதுக்கு பிறகு தான் மரியாள் வணக்கம். 431 வருஷத்துல தான் மரியாள் வணக்கம் ஆரம்பிக்குது. அப்போ மரியாள் வணக்கம் வருது. அதுக்கப்புறம் 526 தான் மரிப்பதற்கு முன்பாக அவஸ்தை பூசல் கொடுக்கணும். இப்போ அவஸ்தை பூசல் கொடுக்காங்களா? யாராவது சுகம் இல்லாமல் கிடக்காங்கன்னா போய் அவஸ்தை கொடுக்கறதுக்கு போவாங்க, அப்படிதானே? அது எல்லாமே அப்போ எல்லா இடமே அது நடந்துட்டு, அதுனா அவஸ்தை பூசல் நடந்ததே இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு, உயிர் திறந்து போய் 526 வருஷங்களுக்கு அப்புறம் வந்த ஐட்டம் தான் என்னது இது. அதுக்கு பிறகு 600வது வருஷங்களில் லத்தீன் மொழியில் தான் என்னது இருக்கணும், திருப்பலிகள் இருக்கணும். லத்தீன் மொழியை தவிர வேற யாராவது கொண்டு நம்ம தமிழ் மொழியில் கொண்டு பைபிளை எழுதுனா அவன் கை என்ன செய்வாங்க, முறிச்சு போடுவாங்க, எரிச்சு போடுவாங்க. அதுபோல் எழுதினவருக்கு இதை 32 வருஷம் கழிச்சு தோண்டி எடுத்து பைபிளை எழுதினவருடைய அது கை எலும்புகளை எல்லாம் தோண்டி எடுத்து திரும்பவும் எரிச்சாங்க. போப்பு தான் செய்தார் இந்த கதையை. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன லத்தீன் மொழியில் மட்டும்தான் இருக்கணும், அவங்க தான் புரோகிதர். நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் லத்தீன் மொழியில தான் திருப்பலிகள் இருக்கணும். அதுக்கு பிறகு தான் இப்போ தான் வந்து என்ன ஆகிட்டு எல்லாமே மாற ஆரம்பித்தது. ஏன்னா நல்ல பிரகாஷ் மாமியெல்லாம் இருக்கும்போது ஏண்டெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் லத்தீன் பூசை பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்போ லத்தீன் மொழி பூசை எல்லாம் இருந்திருக்கு அப்போ நம்ம காலங்களில் கூட. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அதனால தான் ஆண்டவர் சாத்தானுடைய கூட்டம் இருக்கிற அந்த வசனத்தை வாசிங்க பாருங்க. அதாவது சபைகளுக்குள்ள பெருகமு சபையில் தான் என்னது பிரச்சனை முதல்ல உண்டாச்சுன்னா சிலை வழிபாடால் உண்டாச்சு, பாவங்கள் பெருகினது. அதே போல மனித குலத்துக்குள்ள பாவம் யாரால உண்டானது அப்படின்னு யாரால உண்டானது, ஏவாளால் உண்டானதா ஆவதாமால் உண்டானதா? ஏவாள் தான் பறிச்சா, அப்படிதானே? அப்போ பாவம் யாரால உண்டானது, ஏவாளால் தான் உண்டானது. அப்போ ஆண்டவர் சொல்லியிருந்தது இதை காவல் காக்கணும்னு சொன்னது யார்ட்ட, ஏவாள்கிட்டயா? அப்போ இவன் எங்கே போனான், காவல் காக்காம வெளியே போனதுனால தானே உள்ள இருந்த தூஷணம் உள்ள வந்தான். அப்போ காவல் யாருக்கு மேலே பிரச்சனை, ஆதாமுக்கு மேலே தான் பிரச்சனை. ஆதாமு தான் தப்பு செய்தவன். அவன் தப்பு செய்ததுனால அவன்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, நீ தெளிவாக என்ன செய்யணும், இதை முழுசும் நீ பாதுகாக்கணும், வேலி போடணும், எல்லாமே நீ தான் பார்க்கணும், வேற யாரும் பார்க்கணும். இவன் அந்த இடத்த தள்ளி எங்கே போனான், எங்கே செல்போனை நோண்ட போனானா, எங்கே போனான்னு தெரியாது, மாறி போனதுனால கதை என்ன போச்சு, அந்த ஆண்டிகிட்ட போய் பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிடும். ஏன்னு சொன்னால் அதனால தான் அந்த வேத வசனங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதில் போட்டிருக்கோம், மனுஷ குமாரத்திகளுக்கு அந்த தேவ குமாரர்களுக்கும் மனுஷ குமாரத்திகளுக்கும் ராட்சதர்கள் பிறந்தார்கள் இருக்கும் வசனத்தில். எப்படி பரலோகத்தில் தூதர்கள் இவங்களுக்கு கூட கூடினார்கள், அதனால ராட்சதர்கள் பிறந்தார்கள் இருக்கு வசனம். அது ஏன் அப்படி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பிறகு தான் பவுல் எழுதினான், பெண்கள் ஆலயத்துக்குள்ள வந்தால் நீ முக்காடு போடணும். ஏன்னு சொன்னால் தேவ தூதர்களின் நிமித்தம். அந்த வசனத்தை நான் அடுத்த வாரம் நான் எடுத்து தரேன். தேவ தூதர்களின் நிமித்தம் நீ என்ன செய்யணும், போடணும். ஏன்னா தேவ தூதர்கள் கூட உன்னை பற்றி இச்சையோட, அதனால தான் இயேசுவோட சகோதரன் எழுதினான், பாவம் செய்த தூதர்களை கொண்டு நித்திய சங்கிலியால் கட்டி வைத்திருக்கிறார். எதுக்கு, இவங்க மனுஷ குமாரத்திகளோடு மேலே இருந்து வந்த தூதர்கள் தவறு பண்ணாங்க, அதனால இப்படி பண்ணாங்க. பிறந்தது எத்தனை இடத்துல, ஒரு 10-15 இடத்துல ராட்சதர்கள் என்னெல்லாம் செய்தாங்கன்னு வேதாகமத்தில் போட்டிருக்கு. அப்போ இதனால பெண்கள் என்ன செய்யணும், பெண்கள் கரெக்டாக இருக்கணுங்கிறதா சபை. அதில் சபைக்குள்ள பெண்கள் இருக்கக்கூடிய அந்தஸ்தில் இருக்கணும், கரெக்டான விஷயத்தில் இருக்கணும். இது இல்லை, இதில் உள்ள வேதாகம மர்மங்கள் ரகசியங்கள் நம்ம அது இன்னொரு நாள் பார்ப்போம். அந்த எல்லாம் பார்த்தோன்னு சொன்னா தெளிவாக தெரிஞ்சுன்னு சொன்னால் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, சும்மா எல்லாம் போட மாட்டாங்க. கலர் போட்டுட்டு சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, இல்லையா? வெள்ளை தான், அதுதான் அதுக்குள்ள வசனங்கள் எல்லாம் உண்டு, தெளிவாக எடுத்து வைக்க முடியும். ஆமேன். வெள்ளை போட்டுக்கிட்டு தான் ஆண்டவர் அதை தான் கேட்குறாரு. அதெல்லாம் சரி. அப்போ அதில் இல்லை மேட்ரு. இப்போ நான் அதை எடுக்கலை, அடுத்த நாள் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் பார்த்து நம்ம அந்த வருஷங்களை நம்ம பார்ப்போம். பாருங்க, அதில் என்ன வாழை போட்டிருக்கு, வெளிப்படுத்துறது 2:13 போட்டிருக்கு, அந்திப்பா தானே போட்டிருக்கு. அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்டான். இந்த அந்திப்பா பைபிள் எங்கேயுமே பார்க்க நான் தேடி பார்த்தேன், எங்கேயாவது போட்டிருக்கேன் அவன் இல்லை. ஆனால் பைபிளில் நமக்கு அதை நினைச்சப்பட்டிருக்கு, குறிக்க கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ சங்கீதம் 1500 சங்கீதங்கள் உண்டு இருக்குது. நமக்கு இருக்க சங்கீதம் எத்தனை பைபிளில், பாக்கியெல்லாம் எங்கே போச்சு, தோரா புஸ்தகத்தில் இருக்குது. ஆனால் இங்கே இல்லை, யூதர்கள் அதை வாசிச்சுட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு போகும்போது ஆலயத்துக்கும் சங்கீதம் தான் வாசித்திருப்பாங்க. ஒலிவமலைக்கு போகும்போது சங்கீதம் வாசித்து 1500 சங்கீதம் எங்கே உண்டு, தோரா புஸ்தகத்தில் இருக்குது. அப்போ பார்த்தாக்கி சாலமன் ராஜா 1 ராஜாக்கள் 4:32 வாசிக்கப்போமா, எவ்வளோ என்னெல்லாம் எழுதுனானி. சாலமன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். பைபிளில் எத்தனை இருக்குது, பைபிளில் வரும் 915 தான் இருக்குது. நீதிமொழிகள் எத்தனை வசனம் இருக்குது, 915 வசனம் தான் இருக்குது. ஆனாலும் சாலமன் சொன்னது 800 தான் இருக்குது. அதில் நீதிமொழிகளில் எழுதுனதில் ஒன்று ஆகோர் ஒன்று இன்னொன்று லெமுவேலின் தாய் கொஞ்சம் எழுதுனேன். அந்த நீதிமொழிகள் நீங்கள் எடுத்து பார்த்தா போதும். இதில் அவ்வளவு வசனம் எழுதி, அதில் அது போக இவன் எழுதின வசனங்கள் மீறி வர 800 வசனங்கள் தான் அங்கே இருக்குது. ஆனால் அவன் எழுதுனது 3000 அப்படி போடுறது. அப்போ எல்லா விஷயம் தான் என்ன செய்யலை பைபிளில் கொண்டு நமக்கு எவ்வளவு நம்மளால் புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவு தான் ஆண்டவர் என்ன செய்திருக்காரு, வசனத்தை தந்திருக்கிறார். அது கூட இன்னும் புரிந்து கொள்ள முடியாத கண்டிஷனில் ஜன கூட்டம் போயிட்டு இருக்கு. ஆனாலும் சில வசனங்களை கேட்கக்கூடிய நேரத்தில் கொழுப்பு சுத்தி, ஆமேன், என்னது அர்த்தம், என்னது கொழுப்பு சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னது ஆண்டவருக்கு அது ஒரு நாள் கணக்கு கேட்கப்படும். அப்போ அந்த கணக்குகள் படி அவர் ஆண்டவர் அதெல்லாம் அந்த வசனங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களெல்லாம் நம்ம சொல்லும்போது
ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதாவது உனக்கு புரிந்து கொள்றதுக்கு அளவில் தான் இந்த பைபிளை தந்திருக்காரு. அது கூட என்ன புரிந்து முழுசமாக மனசில் ஆக்க முடியலன்னா நீ வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. நீ பிரயோஜனம் இல்லை. பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரத்துக்குள்ள சும்மா ஒன்றும் தெரியாத யாராவது ஒரு ஆள் வந்துருந்து பிரசங்கம் பண்ணுறது சும்மா கேட்டு வீட்டுக்கு வரதும் போகிறதும் மாட்டி இருந்துகிட்டு இருந்தோம்னா பரலோக ராஜ்யத்தின் மர்மங்களை ரகசியங்களை முதல்ல தெரிஞ்சுக்க முடியாது. அல்லேலூயா, தெரியவே முடியாது. அப்போ அதில் நிறைய காரியங்கள் உண்டு. அப்போ இதில் அடுத்த வசனத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். நேரம் ஆகிட்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 2:14 வாசிக்க. என்னதுண்டு யாருக்கு போதகத்தை பிழையாமுக போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உண்டுன்னு சொல்கிறாரு அந்த வசனத்தில். அந்த சபை, அந்த கை கொள்ளுகிறவர்கள் எந்த சபையில் இருந்தாங்க? இந்த சபையில். இன்னைக்கும் நம்ம சபைகளில் அந்த போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் இருக்காங்க. அதனால தான் எல்லா சபையும் என்னது ஆவிக்குரிய சபை கிடையாது. அப்போ அதில் இருக்கிறாங்கன்னா அது ஏன் அப்படி போட்டுக்கன்னா, ஆண்டவர் ஒரு எண்ணாகமத்தில் நம்ம எடுத்து பார்த்தா 24,000 பேரை ஒரே நேரத்தில் கொலை செய்தார். ஆண்டவர் யாரை? 24,000 இஸ்ரேல் ஜனங்களை ஒரே நேரத்தில் கொலை செய்தார். அப்போ கொலை செய்தார். அவன் ஏன் கொலை செய்தார்னா, வேதாகமத்தில் பாக்கி 65 புத்தகத்தில் தேடினாலும் விடை தெரியாது. ஒரே ஒரு புத்தகம் கடைசியில் வெளிப்படுத்தின விஷயத்தில் தான் ஆண்டவர் சொல்றாரு எதனால கொலை பண்ணார் அப்படின்னு சொன்னா, இந்த பாலாக்குடைய காருக்காக பிழையாம் போய் சில காரியங்களை செய்தான். அப்போ இது பாருங்க, இது எழுதப்பட்ட இந்த வசனங்கள் எழுதப்பட்டது 1600 வருஷங்கள் கழிச்சு தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இயேசு கிறிஸ்துவை பிறக்கிறார். ஆமென். அதாவது இந்த பாலாக்கு இந்த காரியங்கள் இவங்களுக்கு காரியங்கள் நடந்து பிழையாமுடைய காரியமும் நடந்து 1200 வருஷங்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை பிறக்கிறார். ஆனாலும் இந்த பிழையாம் என்ன சொன்னா அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய செகண்ட் வருகை, 2வது வருகையை பற்றி சொல்லிட்டான் தீர்க்க தரிசனம். அவன் ஒருத்தர் சொன்னார் அவன் தீர்க்கதரிசி இல்லை அப்படின்னு சொன்னார். ஒருத்தர் பிரசங்கத்தில் தீர்க்கதரிசி இல்லை அப்படின்ட்டு சொல்லணும்னா அது பைபிள் அவர் சரியாக தெரியலன்னு அர்த்தம். அவன் தீர்க்கதரிசி தான். அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி கூட அவன் சொல்லலை. அவன் சொன்னது அடுத்த வருகையை பற்றி சொன்னான் தீர்க்க தரிசனம். அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாகமம் 24:17 வாசிங்க. யாக்கோபிலிருந்து நட்சத்திரம் உதிக்கும்னு யாரு? இயேசு கிறிஸ்து எழும்புவார், இவர் தான். அதுக்கு கீழே உள்ள வசனங்களை பார்த்தா தெரியும். செங்கோல் எங்கே ஆட்சி செய்யும்? யூதாவிலிருந்து ஆட்சி செய்யும். அது 1000 வருஷம் அரசாட்சி. அவன் எப்போ சொல்கிறான்? முன்னாலேயே சொன்ன ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த பிழையாம் தீர்க்கதரிசி. அவங்ககிட்ட போய் பாலாக்கு சொல்கிறான், மீதியான் தேசத்து வழியாட ஆட்டு மந்த மாதிரி வரானுங்க இவனுங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறதுக்காக ஆட்டு மந்த மாதிரி வரும்போது இதை பார்த்த பாலாக் ராஜா பயப்பட்டு ஐயோ நம்மளை தொலைச்சி போட்டு போயிடுவாங்களே பயந்து தான் இவன்கிட்ட போய் சபிக்க சொல்கிறான், இவங்களால் அடித்து ஜெயிக்க முடியாதுன்னு. ஆனால் பாருங்க, முதல்ல என்ன சொல்கிறான்? ஒத்த வார்த்தை தான் சொன்னான். பெரிய ஒரு தீர்மானம் அப்படிதானே. நீ வீடு நிறைய பொண்ணை தந்தானே வெள்ளியை தந்தானே ஜனங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், சபிக்கவே மாட்டானே தான். ஆனால் அதுக்கப்புறம் என்னத்தை கொடுத்தான்னு தெரியாது. முதல்ல எங்கே போனா? 3 முறை என்ன செய்ய போனா? சபிக்க போனான். 3 முறை அந்த இடங்கள் தான் முக்கியம் மெயினாக. முதல்ல போனால் பாகல் மேடுகளுக்கு போனான் சபிக்கிறதுக்காக. அப்போ அது ஆண்டவர் அந்த மொத்த இஸ்ரவேல் மக்களையும் காட்டலை, பாதியை தான் காட்டினார். அதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் நமக்கு பார்க்கணும், தெளிவாக பார்க்கணும்னா அது பேரும். அவன் 2வது பிஸ்கா கொடுமுடிக்கு மேலே போனான் சபிக்கிறதுக்காக. அப்பவும் சபிக்க முடியல. 3வது எங்கே போனான்னா பேயாரின் கொடுமுடிக்கு போனான். அப்போ இந்த பேயாரின் 3வது முறை போன இடம் தான் பேயாரின் கொடுமுடி மலை உச்சிக்குள்ளே போனான். அங்கே போய் சபிக்க பார்க்கும்போது சபிக்க முடியாததுனால பயங்கரமான 1-2 தீர்க்க தரிசனங்களை சொல்லிக்கிட்டு கடைசியில் ஒரு ஐடியா மட்டும் கொடுத்தான். என்ன ஐடியா கொடுத்தான்னா, பாலாக்கு ராஜா கிட்ட நீ என்ன பண்ணணும், உன்னுடைய இளம் பிள்ளைகளெல்லாம் பெண்களையெல்லாம் இந்த மோவாப்பு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய பையமார் இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்தார், அவுத்து அப்படி விட்டுரு. அங்கே விட்டுட்டு என்னால் உன்னுடைய கதை என்ன செய்யணும், அவனுடைய ஆண்டவர் அவனுடைய அழிச்சு போட்டுருவார். ஆமாம், இல்லைன்னா அவன் தப்பு செய்வான் உடனே. அதனால அழிச்சு போட்டுருவாருக்கு ஒரு தந்திரமான தண்டனை என்ன செய்தான், ஒரு திட்டத்தை அவனுக்கு போட்டு கொடுத்தான். அவள் போட்டு கொடுத்தோன்னா என்ன, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஆண்கள் எல்லாம் படை வீரர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ள பாளையத்துக்குள்ள யார் போனா, இந்த மோவாபிய பெண்கள் உள்ளே போனாங்க. உள்ளே போய் சும்மா சொன்னாங்க, முதல்ல சேர்ந்துருந்து சாப்பிடுவோமான்னாங்க. சரி ஓகே. அடுத்தது என்ன சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்களும் விருந்துக்கு வாங்க. விருந்துக்கு போனாங்க. சரி எங்கள் ஆலயத்துக்குள்ளே ஒன்று போயிட்டு வந்துருவோமே, எங்கள் பாகலுக்கு ஆலயம் போயிட்டு வந்துருவோமே. சரி ஓகே, அங்கேயும் போனாங்க. அங்கேயும் கதை நடந்தது. சரி அதுக்கடுத்து பார்த்தாங்க, ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயப்பா, நம்ம ஒரு இடத்துல தங்கிடுவோமே பாருங்க. அங்கே தங்க ஆரம்பித்தாங்க. அப்போ அங்கே இருந்து என்ன நடந்தது, பயங்கரமான காரியங்கள் நடந்து மோசமான காரியங்களுக்குள்ள இவங்க போய் இவங்களும் அவங்களும் 2 அறை கலந்தார்கள் போட்டிருக்கு. இப்படி கலந்ததுனால ஆண்டவர் ஒரே நேரத்தில் 24,000 பேரை இஸ்ரவேலர்களை அழித்தார். அப்போ அந்த ஆட்கள் எங்கே இருந்தாங்க, இந்த பெர்கமு சபையில் அந்த அவனுடைய போதனையின்படி மற்றவர்களோடு கலக்கிறவங்க. ஏன்னா பழையதை விட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு திரும்பவும் போய் அவங்கள்ட்ட கலக்கக்கூடிய கூட்டம் எங்கே இருந்தது, இந்த பெர்கமு சபையில் இருந்தது. அடுத்தது இன்னொன்று போட்டிருக்கு, வெளிப்படுத்த 2:15 நிக்கோலாய் மதத்தினர். அதுதானே போட்டிருக்கு 2:15. அப்போ யார் நிக்கோலாய் மதத்தவர்களா யார் சொன்னேன் கிளியராக போன சபையிலேயே. அது ஏன்னா அதுலேயும் நிக்கோதேய மதத்தார் இருந்தார்கள், ஏன்னா இதுக்கு முந்தின சபையில். அதனால இப்போ இந்த சபையிலையும் இருந்ததுனால தான் இதுலேயும் போட்டிருக்கு நிக்கோதாய மதத்தை இருந்தார்கள் போட்டு. அது யார் நிக்கோதாய மதத்தவர் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தா தெரியும். அதில் கடைசி வரியை மட்டும் வாசிங்க, நேரம் ஆயிட்டு. கடைசி வரியை 6வது அதிகாரம் 5வது வசனம். எந்த பட்டணம், அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள அந்தியோக்கியா பட்டணம் எத்தனை பெரிய பிரசங்கனாலும் அது பெரிய விஷயம். சரி, ஆனால் இதில் நிக்கோலாய்ங்கிறவன் எந்த பட்டணத்தில் உள்ளவன், இவனையும் தேர்ந்தெடுத்தாங்க. இவங்க ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அங்கே அந்த சபைக்குள்ள முதல் ஆதி சபையிலே அடி உண்டாயிட்டு. எல்லா சபையிலையும் என்னது
அடி அப்படிதானே. இன்னைக்கு அவைய மாமியை கூட்டிட்டு வரும்போது அவையெல்லாம் சொன்னாங்க அந்த சபையில் பயங்கர அடி மக்களே அப்படின்னு. அப்போ என்னது அடி எல்லா இடமும் என்னது பிறக்குத்தனமான அடி தான். இப்போ எங்கே பார்த்தாலும் பிரச்சனை தான். அப்போ இங்கேயே என்னது தொடர்ந்து ஆதி சபையிலே அடி உண்டாயிட்டு. அடி எதுக்காக உண்டாயிட்டுன்னா, ஒரு பக்கத்தில் கிரேக்க விதவைகள் இருந்தாங்க, ஒரு பக்கத்தில் எபிரேய விதவைகள், யூத அந்த விதவைகள் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு என்னது சரியான சாப்பாடு கொடுக்கல. யாருக்கு கொடுக்கல? கிரேக்க விதவைகளுக்கு கொடுக்கல. அப்போ முட்டை கொடுக்கலையா, இறைச்சி கொடுக்கலையா, ஆம்லேட் கொடுக்கல, என்ன கொடுக்கலன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று கொடுக்கல. ஆனால் பிரச்சனை ஆகிப்போச்சு. அப்போ தான் இந்த 12 அப்போஸ்தலர்களும் சேர்ந்து நாங்கள் இதை விளம்பிட்டு இருந்தோம்னா, இதை போட்டு இந்த அடி நடத்திட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஆண்டவருடைய போதனை சுவிசேஷத்தை வெளியே சொல்ல முடியாது. அதனால நீங்கள் ஒரு 6 பேரை என்ன செய்யணும், இந்த சாம்பார் வாளி, பருப்பு வாளி, இறைச்சி வாளியெல்லாம் தூக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கணும்னு இந்த 6 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 6 பேரை தான் கடைசி வர ஆள் யார்? நிக்கோல். ஆமாம், நிக்கோலாஸ். இந்த நிக்கோலாஸ் என்ன செய்தார்? சபையில் இருக்கும்போது பயங்கரமான ஆளாக இருந்தார், சூப்பராக இருந்தார், எல்லாம் செய்தார். ஆனால் அதை விட்டு வெளியே போனார். வெளியே போகும்போது இவருக்கு கிருபையின் பேச்சு பேச ஆரம்பித்தார். என்ன கிருபை? இப்போ அதுதான் பேச்சு. எங்கே பார்த்தாலும் கிருபை கிருபை கிருபை, ஆண்டவர் கிருபை. கிருபையின் காலம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் ஒன்று விட்டு வச்சிருக்காரு. ஆனால் கிருபை கிருபை கிருபை, இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில் மரிச்சாச்சு. இனி பாவம் எங்கே இருக்குது? பாவத்தை என்ன செய்கிறார்? அவர் கழுவியாச்சு. அப்போ நீ இனி எப்படி வந்தாலும் இதுதான் நிக்கோலாஸ் போதனை. அப்போ இப்படிப்பட்ட போதனைகள் இப்போவும் அநேக சபைகளில் எப்படி இருக்குது? பேர் தான் பெந்தேகோஸ்து சபை. ஆனால் நீங்கள் எப்படி வேணாலும் நடக்கலாம். டான்ஸ் போட்டால் போதும், ஒரு ஆட்டம் ஆடினா போதும், பரலோகத்துக்கு நம்ம போயிடலாம். இந்த டான்ஸ் ஆடினாக்கி இப்படி போயிடலாம், ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கிடுவார். இந்த மாதிரிப்பட்ட போதனைகளை கொடுத்து நிக்கோலாய் மதஸ்தவர், அதான் நிக்கோலாய் மதஸ்தவர் உங்ககிட்ட இருக்காங்க, நான் உங்களை வெறுக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ இப்படிப்பட்ட சபைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? இப்படி டான்ஸும் கூத்தம் ஆட்டமும் பாட்டமும் போட்டு காட்டிட்டு இருக்க சபைகளுக்கு நிலைமை என்ன இல்லையா? அதுதான் நிக்கோலாய் மதஸ்தவர். அப்படின்னு அதுதான் நம்ம நினைப்போம் இது ஒரிஜினல் பெந்தேகோஸ்து சபை போல இருக்குன்னு. ஆனால் இல்லை, அது என்னது அதில் தெளிவாக சொல்லியிருக்கு, நான் அதை வெறுக்கிறேன். அதில் கீழே பார்த்தா தெரியும். அப்போ அதில் அந்த சபை, அந்த நிக்கோலாய் மதஸ்தவர்கள் காரியமும் பிழையாமையும் போதனையும் அங்கே இருந்ததுனால ஆண்டவர் 2:16 ஒரு வார்த்தையை சொன்னார். 2:16 வாசிங்க. என்ன செய்யணும்? நீ இந்த கிருபையின் ஊழியத்தை பற்றியோ கிருபையின் வார்த்தையை பற்றி மட்டும் நீ பேசிக்கிட்டு ஆசீர்வாதத்தை பேசிக்கிட்டு வந்தால், ஆமாம், நீ உண்மையான சத்தியத்தை எடுத்து பேசாமல், உண்மையான நியாய தீர்ப்புகளை பேசாமல், உண்மையான காரியங்களை, தேவனுடைய திட்டங்களை, அதாவது பரலோக ராஜ்யத்தை பற்றி நீ பேசாமல் கிருபை கிருபை கிருபை, ஆசீர்வாதம் 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 நீ பேசிட்டு வந்தீங்கன்னா, என்னுடைய வாயின் பட்டயத்தால் ஒன்று என்ன செய்வேன்? ஒன்னோடு நான் யுத்தம் பண்ணுவேன். அதாவது வாயின் பட்டயம்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எபிரேயரில் சொல்லியிருக்கு. தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இருபுறம் அது ஒரு ஸ்ட்ராங்கானது. சாதாரண வாழ் ஒரு பக்கம் தான் வட்டம். இது 2 பக்கம். நீ என்ன தப்பு செய்தாலும் வெட்டி தரலாம். அது ஒரு பக்கம் நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. இந்த பக்கம் என்னது? ஆண்டவர் அதாவது ஒன்றுமே பார்க்காதுன்னு சொல்லி அந்த வார்த்தை, அவருடைய வார்த்தை, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எந்த கிருபையும் பார்க்காது. நீ பாவம் செய்தால் உனக்கு வெட்டுதாங்கிறதான் அதுக்கு கீழே உள்ள வசனங்கள் எல்லாம். வெளிப்படுத்த 1:16 சொல்லியிருக்கு, அவருடைய வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம். அது 1:16 வாசிங்க. வெளிப்படுத்தினா விசேஷம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தான் புறப்படும் இனிமே. இவ்வளவு நாளும் அவருக்கு இங்கே வரும்போது அவரை கல் எடுத்து எறிய போனாங்க. 2 நேரம் எறிய போனாங்க. 2 நேரம் எறிய போனாங்கன்னு தான் சுவிசேஷத்தை சொல்லியிருக்காங்க. எறிய போனது நிறைய நேரம். ஆனால் 2 நேரம் தெளிவாக சொல்லி, யோவான் சுவிசேஷத்தில் மட்டும் 2 நேரம் கல் எடுத்து எறிய போனாங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே வாயிலிருந்து பட்டயத்தை ஒன்று அவர் உருவி விடலை. பாம்போல் என்ன அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல போனாருன்னு தான் போட்டிருக்கு. அதுதான் கிருபை. அது கிருபைக்காக வந்தார். ஆனால் இனி இருக்கிறது அவருக்கு வாயில் என்ன இருக்குது? பட்டயம் புறப்படும் வார்த்தை. அவர் வார்த்தை புறப்படும் போதே எதிரிகள் என்ன செய்வாங்க? பாவம் செய்தவங்க அழிஞ்சு போவாங்க. அதனால தான் சொல்றது, போதனைங்கிறது சரியா இருக்கணும். ஆமென். சரியா இருக்கணும், சரியா பேசணும். நியாய தீர்ப்பு, நியாய பரலோக ராஜ்யத்துக்குள்ள சம்பந்தமான பிரசங்கத்தை கேட்டால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இல்லைன்னா எரி நரகம் தான். அதில் கீழே இன்னொன்று போட்டிருக்கு, ஜெயம் கொள்ளுறவனுக்கு என்ன கொடுப்பேன்? 2:17 போட்டிருக்கு, மன்னாவை. அதில் ஒன்றா யோசிக்கணும், பார்க்கணும். மன்னாவை கொடுப்பேன்னு அவர் சொல்லலை. என்னத்தை சொன்னார்? மறைவான மன்னாவை. அது ஏன் மறைவான மன்னான்னு சொல்கிறாரு? இதெல்லாம் என்னது? தேவ ரகசியம். என்ன மன்னானி மட்டும் சொல்லிட்டு இருந்தால் கூட அன்னைக்கு பொழிச்சு கொடுத்தது என்னது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொழிச்சு கொடுத்ததா மன்னா. இது மறைவான மன்னாவை உனக்கு புசிப்பு கொடுப்பேங்கிற. மறைவான மன்னா அப்படின்னா அது எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டால், உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தது. எனது உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்னதுல இருந்தது? ஆரோனின் செங்கோலம். மன்னா பாத்திரம் உள்ள வைக்கப்பட்ட மன்னா பாத்திரம் எங்கே இருந்தது? மறைந்து வைக்கப்படுது. அதுக்குள்ள ரீசன் வேற உண்டு, நிறைய உண்டு. ஏன் அதை அப்படி மறைக்க வைக்கணும்? அது வெளியில் வைக்கல, தெருவில் வைக்கல, இல்லை உடன்படிக்கை பட்டிக்கு மேலே வைக்கல, உள்ளே மறைவாக வைக்கப்பட்டிருந்தது. அப்போ மறைவான மன்னா அது. அப்போ அந்த மன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், ஜீவனுள்ள அப்பம். மன்னா யாரு? புதிய ஏற்பாட்டு சபைக்கு மன்னா யாரு? இயேசு. இயேசு என்ன நேரில் பார்க்க முடியுமா? மறைவான மன்னாவை பார்க்க முடியாது. அது சிம்பிளாக நான் சொல்கிறேன். அதுக்குள்ள விவரங்கள் பரவ நம்ம பார்க்கலாம். அந்த மறைவான மன்னா உள்ளே கொண்டு வச்சிருக்கும்போது அவனை எந்த மனுஷ கண்களால் அதை பார்க்க முடியுமா? மன்னாவை பார்க்க முடியாது. இன்னும் இயேசு கிறிஸ்துவ நேரடியாக பார்க்க முடியுமா? இவங்க படம் வரைஞ்சி வச்சிருக்கதெல்லாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவ பார்க்க முடியுமா? பார்த்தவன் உயிரோடு இருக்க முடியாது. அதனால தான் மோசேயோட பின்புறத்தை பார்த்துட்டு நீ போடான்னு சொன்னது. சும்மா சொல்கிறான், நான் போனேன் அங்கே பரலோகத்தை பார்த்தேன், ஆண்டவரை பார்த்தேன், அவர் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார். அவரை பார்த்தவன் உயிரோடு திரும்ப வர முடியாது. நீ தெளிவாக போட்டிருக்கு. ஆமென். பரலோக ராஜ்யத்தில் இந்த உடலோட நம்ம போக மாட்டோம். இந்த உடலோட போனால் அங்கேயும் ஒன்றும் நடக்காது. அவரை என்ன செய்ய முடியாது?
அதாவது இந்த உடல் கிடையாது அங்கே பரலோகத்தில். அதனால நம்ம அவரை அவருக்கு உடல் இருக்கலாமே தவிர, இங்கே இருந்துக்கிட்டு நான் அவரை பார்த்தேன்னு எனது நடக்கவே நடக்காது. மனுஷகுமாரனாக தேவன் வந்தால் மனுஷனாக இருந்தாலும் மட்டும்தான் அவரை பார்க்க முடியுது. ஆனால் இது மறைவான மன்னாவை தருவேன்னா இயேசு கிறிஸ்துவை நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து தான் மறைவான மன்னா. அவர் தான் தெளிவாக சொன்னார், நான் தான் ஜீவனுள்ள அப்பம். அப்போ புதிய ஏற்பாட்டு சபைக்கு சொல்லப்பட்ட ஜீவனுள்ள அப்பம் யார் தான்? அவர் இயேசு கிறிஸ்து தான். அதுக்கு அடுத்தது போட்டு பாருங்க, என்ன போட்டிருக்கு? வெண்மையான குறிகள். அது என்னது? வெண்மையான குறிகள் இல்லாமல் இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் எல்லாம் தரவாக இருக்கணும். ஆமேன். என்னது? அந்த குறிகள் அப்படின்னு சொன்னால் பண்டைய கிரேக்கர்களும் சரி ரோமர்களும் சரி, இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்தவங்க கிரேக்கர்களும் ரோமர்களும். யூதர்கள் என்னது? டம்மி. அங்கே ஒன்றும் செய்ய முடியாது யூதர்களால். யூதர்கள் காட்டி தான் கொடுப்பாங்க ஆண்டவரை. என்ன செய்வாங்க? ஆனால் அடித்து சிலுவையில் அடைக்க தைரியம் உள்ளவ யார்? ரோமன் தான். அப்போ கூட இருந்த யூதர்களும் அந்த கிரேக்கர்களும் பெரிய ஆட்கள் தான் இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் இப்போ ஒருத்தர் தப்பு செய்ய கொண்டு போயிட்டாங்க. தப்பு செய்தாச்சு, நீதிமன்றத்தில் பிரச்சனை நடக்குது. அப்போ இவனுக்கு வழக்கு உண்டாகுது. அப்போ நீதிபதி விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது இவன் நிரபராதி அப்படின்னு சொன்னால் நீதிபதி ஒரு வெள்ளைக்கல்லை எடுத்து கொடுப்பார். என்ன செய்வார்? வெள்ளைக்கல்லை எடுத்து அந்த அதில் நிற்கவன்ற கையில் கொடுத்தாருன்னா அவன் நிரபராதி. அவனுக்கு அதுக்கப்புறம் தண்டனை இல்லை, அவன் போயிடலாம். அதே நேரத்தில் கருப்பு கல்லை எடுத்து கொடுத்தாருன்னா என்ன நடக்கும்? மரணம். அவனுக்கு மரண தண்டனை. அதுக்கு தான் கருப்பு கல்லை வச்சு கல் எறிஞ்சுது. இயேசு கிறிஸ்து காலத்தில் அந்த பெண்ணை பிடிச்சிட்டு வந்து என்ன செய்தாங்க? கல் எறியது ஈஸி தான். அப்படி தான் எல்லாரும் பாக்கெட்டில் அடுத்தவனை எறியக்கு. அவன் தன்னை எறியன்னா தான் பிரச்சனை. அடுத்தவனே எறியக்கு, அடுத்தவன் வீட்டில் போய் எறியக்குன்னா கல்லை நம்ம கொண்டு போவோம். அதுபோல் அந்த பெண்ணை எறியக்கு நினச்சிருந்தாங்க, கல்லை கொண்டு வந்தாங்க. அங்கே கோர்ட்டுக்கும் கொண்டு போகவில்லை, அதுக்கு முன்னே கல் எடுத்துட்டான். அப்போ இயேசு கிறிஸ்து காலத்தில் கல் எடுத்து எறியப்பட வேண்டும் என்பது என்ன இருந்தது? அப்போ எவன் எல்லாம் கருப்பு கல் வாங்கினானோ அவனுக்கெல்லாம் கல்லறை நிச்சயம். அப்போ அது இயேசு கிறிஸ்துவே 2 முறை அந்த யோவானில் பார்த்தீங்கன்னா 8:59 ஒருக்கப்படும். வேறு எந்த சுவிசேஷத்தில் அவரை கல் எடுத்ததை போடலை. 8:59 போட்டிருங்க. யோவான் 10:31 போட்டிருக்கு. மறுபடியும் கல் எடுத்தார்கள் எறியது. ஆனால் எரியலை, அவனால் எறிய முடியலை. ஆனால் 2 நேரமும் அதுபோல் விளையாட்டு, அந்த காலங்களில் விளையாட்டுகள் பயங்கரமாக இருந்தது. அப்போ அந்த விளையாட்டில் ஜெயித்து ஃபஸ்ட் எடுத்து வாரவனுக்கு முதல்ல என்ன கொடுப்பாங்க? வெண்மையான கல்லை கொடுப்பாங்க. அப்போ அந்த கல்லை கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த ஒருத்தர் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாலும் திரும்ப இப்போ சென்னைக்கு போகணுன்னா அவருக்கு என்னது? ட்ரெயின் ஃப்ரீ. அங்கே அவருக்கு ஒன்றும் கொடுக்கண்டான், 1 பைசா கொடுக்கண்டான். என்ன செய்யண்டா? அப்போ இப்படிப்பட்ட அதுபோல் நல்ல இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்த்தவங்களுக்கு ஃப்ரீ, எங்கே வேணாலும் போயிடலாம். அவங்க இந்தியா முழுவதும் போயிடலாம், அவங்களுக்கு ஃப்ரீ. அப்போ இந்த விளையாட்டில் ஜெயிச்சு இந்த வெள்ளைக்கல்லை, அப்போ அதுபோல் தான் இந்த கல்லை வாங்கினவங்க ஓடி ஜெயிச்சு, ஓட்டத்துலையும் சரி மற்ற இதுலையும் சரி ஜெயிச்சு வாங்கி இந்த வெள்ளைக்கல்லை வச்சுருந்தாங்கன்னா அவனுக்கு வேறு எங்கே போகிறதுக்கு என்னது? ஃப்ரீ நீர் அங்கே ரோமன் கவர்மெண்ட்டுங்க வச்சுருந்தது. அதனால தான் அப்போ அந்த இடத்துல எழுதப்பட்டது. அதுபோல் ஒரு கல்யாண வீட்டுக்கு கார்டு வைப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்தாங்கன்னா அந்த வெள்ளைக்கல்லை கூடாலே கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த வெள்ளைக்கல் கையில் இருந்தால் தான் என்னது அந்த கல்யாணத்துக்கு அவன் அழைக்கப்படுறவன். இல்லாமல் சும்மா பேசிக்கிட்டு போகிறது வேறு விஷயம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இருந்ததுனால தான் ஆண்டவர் அதில் அந்த வசனத்தில் அந்த நேரத்தை தெளிவாக சொல்கிறாரு. வெண்மையான கல்லில் பேரை என்ன செய்தாரா? ஏன்னா நாமத்தை, புதிய நாமம் தானே போட்டிருக்கிறதுல. புதிய நாமத்தை தேவன், அதாவது வேதாகமத்தில் அநேக இடங்களில் புதிய நாமத்தை கொடுக்கறது உண்டு. அப்படி தானே? அதனால தான் பாவத்தோடு இருந்த ஆபிரகாமுக்கு ஆபிரகாம்ங்கிற பேரை, அந்த பாவத்தை எல்லாம் கழுவிட்டு ஆபிரகாம்ங்கிற பேரை கொடுத்தார் ஆண்டவர். அதுபோல் பார்த்தா சாராய்ங்கிற பேரை சாராள் நீர் மாற்றிட்டார். அப்படி தானே? யாக்கோபை ஆமாம், அதுக்கு முன்னே எத்தனை நாட்டு அவ்வளோதான் ஏமாற்றிட்டு இருந்தவனா என்ன செய்தார்? இஸ்ரவேலாக. அப்போ நாமத்தை மாற்றி எழுதுகிற பாருங்க. ஓசையா, யோசுவாவுடைய பேர் யோசுவா இல்லை, ஓசேயா அவனுக்கு பேர். ஆனால் அங்கே என்னது? யோசுவாங்கிற பேரை மாற்றி கொடுத்தார். அதுபோல் பார்த்தீங்கன்னா சீமோன், அவள் தான் பேதுருன்னிட்டார், பேதுருவா இருக்கிறாய். அப்படி தானே? அவன் பேர் சீமோன். பார்த்தீங்கன்னா சவுலை பார்த்து பவுல். அப்போ அது பைபிளில் மாற்றப்படுது. அப்போ ஒவ்வொன்றும் என்னது? பரிசுத்தமான ஆகும்போது பேர் மாற்றப்படும். அப்போ மாற்றப்படும் போது அந்த தெளிவாதத்தில் சொல்கிறாரு, அந்த கல்லில் பேரை, உன்னுடைய பேரை எழுதுவை. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நிறைய காரியங்கள் உண்டு. ஒவ்வொரு சபையில் எந்த சபைக்கு தான் இந்த கல்லில் எழுதுன்னு சொல்லியிருக்கு, அடுத்த சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வேறு ஆசீர்வாதம். ஆமென். அதனால் இதோட முடிச்சுக்கூடும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா.